அன்னை தமிழுக்கும் அன்பு உறவுகளுக்கும் இந்திய மக்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அது ஏன் இந்தியர்களுக்குன்னு சொன்ன தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு நிறைய பண்டிகைகள் உண்டு, இந்துக்களுக்கு நிறைய பண்டிகைகள் உண்டு, கிறிஸ்தவர்களுக்கும் நிறைய பண்டிகைகள் உண்டு. இந்தியர்களுக்கு ஒரு பண்டிகை தான் உண்டு, அது ஆகஸ்ட் 15 என்று சொல்லக்கூடிய இந்த சுதந்திர தினம்தான் உண்டு என்று. கல்வியா செல்வமா வீரமான்னு கேட்டிருக்காங்க. அந்த வீரத்துக்கு பெயர் போன கோவில்பட்டி வீரலட்சுமின்னு சொல்லக்கூடிய அன்னபாரதி மேடம் வந்து கிளைமேக்ஸ் ஒரு பாட்டு பாடினாங்க. அதெல்லாம் எப்ப பாட வேண்டிய பாட்டுனா இந்த சுதந்திரம் வாங்கின புதுசுல 1947 பாட வேண்டிய பாட்டு. அந்த பாட்டை ஏன்னா தலைப்பு இன்னைக்கு இன்றைய சூழல் தான் கேட்டிருக்காங்க. இன்றைய சூழலை கேட்டிருந்தா அந்த பாட்டை எப்படிமா பாடியிருப்பாங்க? கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா அடப்பணமில்லா வாழ்க்கைக்கு மதிப்பேதம்மா கல்வியா செல்வமா வீரமா. பணம் இல்லாட்டி இன்னைக்கு வாழ்க்கையில மதிப்பு கிடையாது சார். அந்த செல்வம் தான் தேவைங்கிறத சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஒன்னும் இல்லை, இந்த மேடையில நிரூபிக்கிட்டா செல்வம் தான் சிறப்புன்ட்டு தலைப்பை நீங்க வச்சுக்கங்களேன். கல்வி எத்தனை எழுத்து சார்? க இல் வி 3 எழுத்து. இந்த வீரம் பேச வந்திருக்காங்க பாத்தீங்களா? வீரமே இல்லாம வி ர இம் 3 எழுத்து. செல்வம் சொல்லி பாருங்க, சே இல் வ இம். தலைப்புலயே அதிகமா ஸ்கோர் அடிச்சது எங்க அணி தான் சார். எங்க அணியை மிஞ்சறதுக்கு முடியுமா நான் கேட்கிறேன். இப்படி ஒரு பாயிண்ட் எல்லாம் நான் இந்தியாவிலேயே கேட்கலங்க. என்ன 3 எழுத்து கூட்டெழுத்து படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். கடைசியில் பட்டிமன்றத்துக்கு வந்தோமா இல்லை தமிழ் இலக்கண குறிப்பு படிக்க வந்தோமான்ட்டேன். நடுவரை பாருங்க, அப்படி சிங்க மாதிரி உட்கார்ந்துருக்காரு. எங்க நகைச்சுவை நாவலர் நடுவர் ஐயா பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு நாகர்கோயிலையே நகைச்சுவை கோயிலா மாத்தினது எங்க முத்தண்ணன் தான். அப்படி சிங்க மாதிரி உட்கார்ந்துருக்காரு. எம்காம் வரைக்கும் படிச்சிருக்காரு சார். அவர் படிச்ச அந்த கல்வி அவர் அப்படி உட்கார வச்சிருக்கு. அது கிடையாது. அவர் சாதாரண நினைக்காதீங்க. ஜிம்முக்கு போறாரு, காலைல 4 அவிச்ச முட்டை சாப்பிட்றாரு, 1 கப்பு சுண்டக்கல்ல சாப்பிட்றாரு, டெய்லி நிறைய புரோட்டீன் பவுடர்லாம் கலக்கி குடிக்கிறார். நல்ல வீரமா இருக்காரு நினைக்கிறீங்களா? அதனால இல்ல மகிழ்ச்சி. அவரே பவுன்சரா இருப்பாரு, ஆனா அவரை சுற்றி 10 பவுன்சர் வருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? டெய்லி காலையில ஒரு பட்டிமன்றம், சாயங்காலம் ஒரு பட்டிமன்றம். ஒரு பட்டிமன்றத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பேமெண்ட் வாங்குறாரு. வைத்தறிச்சல சொல்றேன்னு நினைக்காதீங்க, வாழ்க்கை நிதர்சனத்தை சொல்லிட்டு இருக்கேன். போதும், அதனாலதான் நேத்து கார் டயர் வெடிச்சிச்சு. கார் என்னதான் ஞாபகம் வருது. 3 மாசத்துக்கு ஒரு தடவை 40 லட்சம் ரூபாய் கார் பழச போட்டு புதுசு எடுத்துக்கிட்டே இருக்காரு சார். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஐயா எடுத்துக்கிட்டு இல்லங்க, வாங்கிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே கண்டிசி எங்கெங்கேயும் சுத்தி போட்டு உங்களுக்கு தாங்க மெயினா சுத்தி போடணும். அந்த அளவுக்கு இவ்வளவு செல்வத்தோட இருக்கிறார்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு காலையில 2 லட்சம் ரூபாய், சாயங்காலம் 2 லட்சம் ரூபாய், ஒரு நாளைக்கு 4 லட்சம் வச்சாலும் மாசம் முன்னாங்க 12 1,20,00,000 ரூபாய் பேமெண்ட் வாங்குறாரு சார். அந்த செல்வம் இருக்கனாலதான் இவ்வளவு உற்சாகமா இருக்க முடியுது. ரைட். இன்னைக்கெல்லாம் வந்து நான் எலுமிச்சம்பழத்தை ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடக்கூடாது. உங்களுக்காக எலுமிச்சம்பழம் மரமே நான் நட்டு வைக்கணும். நீங்க வைக்கிற கண் திஷ்டி. ஏன் சொல்றது தெரியுமா? இன்னைக்கு பணம் இல்லாட்டி மதிப்பே கிடையாது சார். இப்ப இந்த பட்டிமன்றம் நடக்குது, வாழ்க்கை நிதர்சனத்தை பேசுவோம். இவங்க எல்லாம் தலைப்புல பேசணுமே பேசினாங்க. நான் சொல்றது உண்மைனா நீங்க கை தட்டுங்க. இந்த பட்டிமன்றம் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆடியோக்காரர் அழகா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஆர்கனைசர் போயிட்டு உங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டோம், வயர் பிடிங்கி வாயில சொல்லி விட்டு போயிடுவார். அவர் பாட்டில் காசு கொடுத்தா தான் சார் எல்லாமே நடக்கும். இப்ப இங்க பாருங்க, கல்வின்னு பேச வந்திருக்காங்க. அந்த அண்ணன் உட்காந்துருக்காருல சசி அண்ணன், அவரு ஸ்கூல்ல வேலை பார்க்கிறார். மாசம் 1,50,000 ரூபாய் சம்பளம். இப்ப நாளைக்கே உங்க ஸ்கூல்ல கூப்பிட்டு இங்க வாங்க, ராஜ் டிவில கல்விக்காக உயிரை கொடுத்து பேசுனீங்க, செல்வம் முக்கியம் இல்லைன்னு பேசுனீங்க. அதனால இனிமே 1ஆம் தேதி ஆனா உங்களுக்கு சம்பளமா பணத்தை கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக 4 திருக்குறள் புத்தகம், தொல்காப்பியத்துல ஒரு 2 புத்தகம், குறுந்தொகை, கலித்தொகை. நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த குறுந்தொகை கலித்தொகைன்னு கல்வி சார்ந்த நூலை படிக்கிறப்ப கூட அதுல குறுந்தொகை கலித்தொகை அப்படின்னு தொகை தான் சார் வருது. அந்த நோட்டை கொடுத்தா அவர் வாங்குவாரா சார்? அவர் எதுக்கு இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு வந்திருக்காரு தெரியுமா? ஏன் இத்தனை வருஷமா 20 வருஷமா பாடம் நடத்துறாரு. கலித்தொகை, குறுந்தொகை, நருந்தொகை, அதுல ஒரு தொகையும் அவர் கிடைக்கல. கடைசியில் முடிவுனார், பெருந்தொகை எங்க கிடைக்கும், வாடா பட்டிமன்றத்துக்குன்னு சொல்லி நாகர்கோவில் அவர் நேரத்தே கிளம்பிட்டார். உண்மை
சார், காசு இருக்கவனுக்கு ஒரு மரியாதை, காசு இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை சார். செல்வம் இருந்தாதான் எல்லாமே மரியாதை. ஒண்ணு இல்ல, இந்த பசங்களே பாருங்க, ஸ்கூல்ல கையெல்லாம் பிரேஸ்லெட் போட்டு மோதிரம் போட்டுட்டு வாத்தியார் வந்தாருன்னா அவருக்கு ஒரு மாதிரி செல்யூட் அடிப்பான். எதுவுமே எல்லாமே இந்த மாதிரி காஞ்சி போட்டான், அவருக்கு வேற மாதிரி செல்யூட் அடிப்பான் சார். காசு இருந்தாதான் மரியாதை. அதுதான் இன்னைக்கு வாழ்க்கை நிதர்சனம். அதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு செல்வம் இருந்ததுன்னா எல்லாமே தேடி வரும். அதனாலதான் ஒரு புதுக்கவிஞன் ரொம்ப அழகா சொன்னா, படித்தவன் பாடம் நடத்துறான், படிக்காதவன் பள்ளிக்கூடத்தையே நடத்துறான்னா அந்த செல்வம் படுத்துற பாடு சார். செல்வம் இருந்ததுன்னா பள்ளிக்கூடத்தையே நடத்தலாம் சார். படிச்சா நல்ல வேலைக்கு போகலாமான்னு தான் யோசிப்பாங்க. ஆனா பணங்காசு இருந்துச்சுன்னா நல்லா படிச்சவனுக்கு வேலை கொடுக்கலாமாங்கிற அளவுக்கு யோசிக்க முடியும்னா அந்த செல்வம் தானே சார் நம்மளை உயர்த்துது. செல்வம் இல்லாம இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா நான் கேட்கிறேன். இன்னைக்கு பணம் இல்லாம வாழ்க்கையில சாதிச்சேங்கிறவங்களை யாரையா ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன். பணம் தான் பிரதானம். இன்னைக்கு ஐயா சொன்னாரு, லைப்ரரி கட்டியிருக்காங்க, நூலகம் கட்டி நிறைய பிள்ளைகளுக்கு உதவி பண்ணதா எங்க முத்தண்ணன் சொன்னாரு. அதுக்கெல்லாம் தேவைப்படுவது அடிப்படையா இருந்தது அவர் சம்பாதித்த அந்த செல்வம் சார். அந்த செல்வம் இருந்தாதான் நீங்க தலைப்பே நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன். பெருமை சேர்க்கும் கல்வியா, வறுமை போக்கும் செல்வமா? வறுமையை போக்குறத தவிர்த்து ஒரு பெஸ்டான விஷயம் உலகத்துல இருக்கா சார்? இந்த வறுமையை நம்ம போக்கணும்னா கூட நமக்கு செல்வம் வேணும் சார். இந்த செல்வம் இல்லாம இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா நிதர்சனமான உண்மை. இந்த பாக்கெட்டை தான் நம்ம பணத்தை வைக்கிறோம். நீங்க நல்ல நிதர்சனமா நினைச்சு பாருங்க. இந்த பாக்கெட்டை ஒட்டியே பின்னாடி இதயம் இருக்கு. இந்த பாக்கெட்டு பணத்தால கனமா இருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற இதயம் அப்படியே மெல்லீஸா இருக்கும் சார். இந்த பாக்கெட்டு பணம் இல்லாம வெயிட் இல்லாம ஈஸியா போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற இதயம் கனத்து போயிடுமே சார். இதுதான் வாழ்க்கை நிதர்சனம். இன்னைக்கு பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இந்த இவ்வளவு நேரம் வீரன்னு பேச வந்தாங்கல்ல, கல்யாண வீட்டுக்கு போறப்ப பாருங்க, காதுல தோடு, மூக்கில் கம்மலை குத்திக்கிட்டு, கழுத்தில் செயினை போட்டுட்டு, நெக்லஸ் போட்டுக்கிட்டு. நான் கேட்குறேன், கல்வின்னு பேச வர்றீங்களாமா? இந்த நீ கல்வின்னு பேச வரீல்ல, நான் கேட்குறேன், நீ படித்த டிகிரியை ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் அப்படி பிரிண்ட் எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு போக வேண்டியதானம்மா? ஏமா நெக்லஸ் போட்டுக்கிட்டு வரீங்க? ஒரு பெண்ணா இங்கே எவ்வளோ பேர் கல்யாணமான பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன். நிதர்சனம் உண்மையான செய்தி சார். என் ஹஸ்பண்ட் நல்லா படிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றப்ப இல்லாத சந்தோஷம், என் ஹஸ்பண்ட் நல்ல பெரிய வீரன் அப்படின்னு சொல்றப்ப இல்லாத சந்தோஷம், என் ஹஸ்பண்டுக்கு நல்ல வருமானத்துல நல்ல உத்தியோகத்துல இருக்கிறாருங்கிறப்ப வருதுன்னு சொன்னா அடிப்படை நமக்கு தேவைங்கிறது செல்வங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை சார். இதுதான் நிதர்சனம். இப்போ செல்போனில் எத்தனை சவுண்டு கேட்குறோம், ரிங்டோன். ஆனால் எல்லாருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ரிங்டோன் எது தெரியுமா? இப்போ எல்லாரும் நீங்கள் கைதட்ட போகிறீங்க, எந்திரிச்சுட்டு கைதட்ட போகிறீங்க. சும்மா சம்மந்தம்லாம் போடா ஆண்டவனே எங்கள் பக்கம் இருக்கேன் அதெல்லாம் வச்சுருப்போம். ஆனால் எது மகிழ்ச்சி தெரியுமா? அப்படி 25,000 ரூபா சம்பளம் வந்தேன் டிங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா? அப்போ ஆஹா, அது ஒன்று தான் இருக்குல்லையே பெரிய சந்தோஷம். அதனாலதான் சார் பாட்டிலே சொன்னா, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, பண காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோனே, கட்டி அழும் போதும் தாண்டவ கோனே, பிணத்தை கட்டி அழும் போதும் தாண்டவ கோனே, பண பெட்டியின் மேல் கண் வையடா தாண்டவ கோனே. பணம் தான் சார் இன்னைக்கு நிதர்சனம். பணம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல படிச்ச ஒருத்தரை உங்களுக்கு செக்ரட்டரியா இல்ல ஒரு அசிஸ்டண்டா நீங்க கூட வச்சுக்கலாம். பணம் நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஜிம்பாடியா இருக்கிற ஒரு 4 பேரை பவுன்சரா உங்களுக்கு வேலையை வச்சுக்கலாம். நீங்க பணம் இருந்ததுன்னா இந்த கல்வியும் வீரமும் உங்க பின்னாலேயே வரும் சார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அன்னவாரதிக்கே ஒரு 3 நிகழ்ச்சி இப்போ சொன்னோம்னா, நல்லா இருக்கீங்களா சார், எப்படி சார், குழந்தைலாம் நல்லா இருக்குங்களா சார், சந்தோஷம் சார், இல்லைம்மா 2 கேன்சல் ஆயிடுச்சு, அப்படியா சார், சரி சார் நான் வேலையாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் சார், தேவையில்லாத பேசிக்கிட்டு ஓடி ஓடி ஒட்டாத பணம் ₹1 கடைசியில் வந்து நெத்தியில் ஒட்டுது. இல்லையா? அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு மாசத்துக்கே இவர் 1,20,00,000 ரூபா வருது, அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு பணம் வரும்னு அந்த சிந்தனையில் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் சொன்னா குருவி ஜோக்கு மைனா ஜோக்கு யாராவது 2 லட்சம் கொடுப்பாங்களா சார்? யோசிச்சு பாருங்க. சில இடத்துல நானே ஆடியன்ஸை கூப்பிட்டு வந்து இருந்தா ஒரு பாருங்க, ராஜலிங்க சிவாசிலேருந்து கூப்பிட்டு வந்து, எங்கள் அண்ணன் ராணா ராஜ்குமார் திருச்சியிலேருந்து கூப்பிட்டு வந்து, நானே சில இடத்துல இப்படிலாம் கேட்குறாங்க, சார் எப்படி ஆடியோ வந்துருமா? ஆடியன்ஸ் நீங்களே கூட்டுவாங்க சார், எங்கள் ஊரில் ரொம்ப கைதட்ட மாட்டாங்க, நீங்களே கைதட்டாலாம் போகிறதுக்கு கொஞ்சம் பிறகு கூட்டுவாங்க அப்படின்னு. அப்படி ஆயிடுச்சு. நடுவில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கல்விக்கு கடவுள் யார்? சரியான கேள்வி. சரஸ்வதி. கல்விக்கு கடவுள் சரஸ்வதி தானே. ஒரு புது கவிஞன் சொன்னா,
இன்றைக்கெல்லாம் கல்விக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி கூட தன் பிள்ளையை ஒரு நல்ல பள்ளியில் படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் தன் கையில் இருக்கின்ற வீணையை விற்றோ அடகு வைத்தோ தான் படிக்க வைக்க முடியும்னு சொன்னா இன்னைக்கு நல்ல கல்வி கிடைக்குன்னா கூட காசு செலவு பண்ணாதான் சார் நல்ல கல்வியே கிடைக்கும். வீரோன்னு நீங்க பேச வர்றீங்க, கல்விதான் முதன்மையா இருக்குன்னு கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன், வீரோன்னு சொல்லிட்டு நெஞ்சில ஈரமே இல்லாம 2 பேர் பேச வந்திருக்கீங்களே, வரலாமா? தம்பி, நீ வீரோன்னு தானே பேச வந்திருக்க, இன்னும் கல்யாணம் ஆவல இல்ல, அதனாலதான் நீ வீரோன்னு பேச வந்திருக்க. கல்யாணத்தை பண்ணி பாருவோம், வீரம்லாம் தெரியும். நல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி சாமியே கும்பிட்டது இல்ல சார், இன்னைக்கு கும்பிடாத சாமியே இல்ல, ஒண்ணு கூட காப்பாற்ற மாட்டேங்குது. ஒரு ஆள் முன்னுக்கு பெரிய சாமியார், அவரையும் கும்பிடுறாரு, பெரிய சாமியா நல்லா. அன்னைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கெட்ல போட்ட சேமியா மாதிரி அப்படி வரப்பா இருந்தேன், இவன மாதிரி மணி மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கெட்ல போட்ட சேமியா மாதிரி இருந்தேன், இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பாயாசத்துல போட்ட சேமியா மாதிரி கொல கொலன்னு ஆயிட்டேன். அப்புறம் எங்க இருக்கு சார் நான் வீரமா இருக்க முடியுமா சார் கல்யாணம் பண்ணது? நீங்க அவ்வளவு சொல்றீங்க சார். இந்த நம்ம சசிகுமார் சார் சொல்லுங்க சார், கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி கட்டிலும் காலையா இருந்தாரு, இப்ப கட்டி வந்த காலம் மாதிரி பாவம். இதுதான் ஆண்களுடைய நிலவரம். சம்பாத்தியம் புருஷ லட்சணம்னு ஏன் சொன்னா? கல்வி புருஷ லட்சணம், வீர புருஷ லட்சணம் சொல்ல வேண்டியதானே. சம்பாத்தியம் ஏன் தெரியுமா புருஷ லட்சணம்னு சொன்னா? சம்பாத்தியம் கொடுக்காட்டி மரியாதை இருக்காது சார். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க மட்டும் காசை கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன். நீங்க காசை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இவர் தான் என் புருஷன், காசு கொடுக்கல இவன்லாம் ஒரு மனுஷன். நீங்க காசை கொடுத்தீங்கன்னா ராஜ நட, காசு கொடுக்கல ஏன் இப்படி இழுத்து இழுத்து நடக்கிறாம்பாங்க. காசை கொடுத்தா புருஷனுக்கு ஒரு மரியாதை, காசு இல்லாட்டி ஒரு மரியாதை சார். அப்ப எங்க இருந்து சார் இந்த செல்வம் தானே சார்? குடும்பத்திலேயே மரியாதையை தூக்கி நிறுத்துறது இந்த செல்வம் தானே சார். சம்பாத்தியம் இல்லாட்டி ஏதாவது பண்ண முடியுமா சார்? சத்தியமா சொல்றேன், ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். இந்த குழம்பு வைக்கிறத பத்தி அவங்க பேசுனாங்கல்ல, இந்த சபையில் நான் கேட்கிறேன், குழம்பு வைக்கிறது பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், வாழ்க்கையிலே பெண்களுக்கு கஷ்டமான வேலை இந்த குழம்பு வைக்கிறது தானே. இதை விட ஒரு கஷ்டமான வேலை உங்களுக்கு இருக்கு, என்ன தெரியுமா? என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிக்கிறது தான் அதை விட பெரிய கஷ்டமான வேலை. அதை விட எங்க ஆண்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமான வேலை இருக்கு, என்ன தெரியுமா? அந்த குழம்பை நாங்க தைரியமா ஊத்தி சாப்பிட்றோம் பாத்தீங்களா, அதுதான் ஆண்களுக்கு அதை விட பெரிய கஷ்டமான வேலை. அதுக்கு ஏன் தெரியுமா நடுவர்ல குழம்புன்னு பேர் வச்சான்? இந்த பெண்கள்லாம் குழம்பை கொண்டாந்து புருஷனுக்கு ஊத்திட்டு அப்படி சைட்ல நின்று கேட்பாங்க, எங்க நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. ஓ மூஞ்சி மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம்னு தோணும், ஆனா சொன்னோம்னா அடுத்த வேலை சோறு கிடைக்காது. அதனால அந்த உண்மையை உள்ளேயே வச்சுக்கிட்டு வாயை திறந்து பொய் நாச்சிக்கும், உன் முகம் மாதிரியே இருக்குமா அப்படிம்போம். ரெண்டும் ஒன்று தான். இருந்தாலும் அவங்க அதோட போக மாட்டாங்க, நேராக அந்த கரண்டியை எடுத்துக்கிட்டு சமயக்கட்டோட வாசப்படிக்கிட்டு போய் நின்று அந்த கரண்டியை கீழே வச்சிருந்தா நமக்கு தெரியாதான், அப்படி தூக்கி பிடிச்சிட்டு கேட்பாங்க, ஏங்க நான் வச்ச குழம்பு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அது என்ன குழம்புன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம ஆளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, கறி குழம்பா, மீன் குழம்பா, சாம்பாரா, ரசமா, மோரா, என்னன்னு தெரியாமல் ஒரு குழம்பா பார்த்தீங்களா? அதனால தான் அதுக்கு பேர் குழம்புனே பேர் வச்சிருக்கான் சார். இதெல்லாம் காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த குழம்பு பிரச்சனையே இல்லை, நேராக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நம்ம பாட்டில் வீட்டுக்கு வரலாம். அப்போ இந்த காசு தான் அடிப்படையில் எல்லாத்தையும் தருதுன்னு சொன்னால், கல்வியை விட வீரத்தை விட அதிகமாக நம்மை சேர்ப்பது, மகிழ்ச்சி அள்ளி தருவது இந்த செல்வம்தான் என்று சொன்னால், அலிபனாட்னு சொல்லி ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு அற்புதமான தொழிலதிபர், அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உணர்ச்சிகரமான தகவலை பதிவு செய்துவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்ன தெரியுமா? 2015 மிகப்பெரிய தொழிலதிபர், தினந்தோறும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் 3 வேளை சாப்பாடு. அவருக்கு முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு. அவருக்கு சேவை செய்ய அவ்வளோ வேலையாட்கள், பணியாட்கள் இருந்தாங்க. அவ்வளோ உல்லாசமா, உற்சாகமா, சந்தோஷமா, செல்வத்தில் கொளிச்ச அந்த மனுஷனுக்கு ஒரு நாள் மயக்கம் வந்துருச்சு. இது நடந்த செய்தி, நீங்க நெட்ல செக் பண்ணலாம். அடிபானாட்டுக்கு மயக்கம் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாரு, உங்களுக்கு அரிய வகையான புற்றுநோயால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ அந்த ஸ்டேஜ் 4th ஸ்டேஜில் இருக்கு, உடல் முழுக்க அது பரவிருச்சு, இன்னும் அதிகபட்சம் நீங்க 2 மாசம்தான் உயிர் வாழ முடியும் டாக்டர் சொல்லிட்டார் சார். எல்லா செல்வமும் இருக்கு, எல்லா பணமும் இருக்கு, பெரிய தொழிலதிபர், ஆனா இன்னும் 2 மாசத்துக்கு மேல உயிர் வாழ முடியாதுன்னு அந்த அலிபானாட் செய்த செயல் என்ன தெரியுங்களா? அவர் வச்சிருந்த செல்வத்தை நாம் இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம், ஆனால் வம்சமா சாப்பிட்ற அளவுக்கு செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கோம். இதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ண போறோம்னு நினைச்சு அந்த மனுஷன் ஒரு வேலை பண்ணாரு. நிஜமாவே சொல்றேன், இருக்க கண்டங்கள்லயே ரொம்ப பின்தங்கிய கண்டமா இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு என்னுடைய சொத்து அவங்களுடைய கல்விக்கு போய் சேரட்டும்னு எழுதி வச்சுட்டு செத்தான் அந்த மனுஷன். இன்னைக்கு பின்தங்கிய ஆப்பிரிக்க மாகாணத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான கல்விக்கூடங்களில் அலிபானாட்டினுடைய செல்வத்தால் தான் அங்கு இன்று எளிமை, வறுமை எல்லாம் போக்கப்படுகிறது என்று சொன்னால்
உங்கள் கல்வி 1000 கொடுக்கலாம், உங்கள் வீரம் 1000 கொடுக்கலாம். ஆனால் கோடி கோடியாக மக்களுக்கு கொடுத்து அந்த வறுமையை போக்கக்கூடிய செல்வத்துக்கு ஈடேணி ஆகாது என்கின்ற ஒரு நல்ல செய்தி இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே, செல்வம்தான் உண்மையை பேச வந்த எங்களுக்கு நிறைய காசை கொடுங்க, பேமெண்ட்டா கொடுங்க, வாங்கிட்டு சந்தோஷமா போறோம். கல்விதான் பேச வந்த இவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி 4 புத்தகங்கள் கொடுத்து விரட்டி விட்டுருங்க. இந்த வீரந்தான் பேச வந்த அவங்களுக்கு 2.5 கிலோ 2.5 கிலோவில் தம்புல்ஸ் 4 கொடுத்து விரட்டி விடுங்க. அதை கொண்டு போய் வீரத்தை பெருக்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, மீண்டும் சுதந்திர காற்றை உற்சாகமாக சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாகர்கோயில் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை ராஜ் தொலைக்காட்சியினாலாக மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.